51st மினிட். பல மணி நேரம் நிற்காம பறக்கிற ஏரோப்ளைன்ஸ் ரீஃபியூலிங் பண்ணாமல் எப்படி கண்டினியூஸாக பறக்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏரோப்ளைனில் ஃபியூயல் எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அண்ட் எதனால் அங்கே ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெரும்பாலுமான பேசஞ்சர் ஏரோப்ளைனோட விங்ஸில் தான் வந்து ஃபியூயலை கேரி பண்ணுவாங்க. எதுக்காக இங்கே கேரி பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், விங்ஸில் இப்படி ஃபியூயலை கேரி பண்ணுறது மூலியமாக பர்டிகுலராக டேக் ஆஃப் ஆகும்போது இந்த ஏரோப்ளைனோட வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது வந்து விங்கோட ஃப்ளட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது விங்ஸோட ரெஜிடிட்டி ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஜாஸ்தி ஆகுது இங்கே ஃபியூயல் கேரி பண்ணுறதுனால. சில விமானங்களில் ஃபியூயல் வந்து ஃபியூஸ்லேஜுக்கு கீழே, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே சில ஜம்போ ஜெட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூயல் டேங்க்ஸும் இருக்கும். அது வந்து விமானத்தோட பின்பகுதி, அதாவது டெயில் செக்ஷனில் வந்து சில எக்ஸ்ட்ரா டேங்க்ஸும் இருக்கும். டெயில் செக்ஷனில் இருக்கிற ஃபியூயல் வந்து விங்குக்கு பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அது இன்ஜினுக்கு பாஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபியூயல் வந்து எங்கெங்கெல்லாம் ஏர்கிராஃப்டில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.